அது பரவாயில்ல. ஆனா இதே மாதிரி அவங்களுக்கு வரும் காலம். நாம நம்ம வந்த வேலையை நம்ம வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றவங்களை வரலே நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த காலம் வரல, அவ்வளவுதான். ஆனா நமக்கு இப்ப புரியுது, நமக்கு இப்ப படிக்க புரியுது, அவங்களுக்கு செய்யவே தெரியாது இல்லையா? தெரியாது. கோயில்ல பார்த்தேன், வீல் சேர்ல ஒரு லேடிஸ் ஒன்று உட்காந்து வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. எழுச்சி நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. உடம்பு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. சின்ன வயசு, இப்ப ஒரு 30 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அந்த வயசுல அந்த மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கணும். சரி, என்ன சொல்றாரு அட்டாப்ல கடைசி இது, நிலை பெருகேடன் என்று முன்னே படைத்த தலைவனை நாடி தயங்கும் என் உள்ளம், மலையுள்ளும் வானகத்துள்ளும் புறத்தும் உலையுள்ளும் உள்ளத்து மூழ்கி நின்றேனே. அப்படின்னா குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சகசத்தலம் சேர்க்கும் முறையை அறிந்து நிலை பெறுக அல்லது அறியாது கேடு சொல்வாயாக என்று கருவி கரணங்களை படைத்துக் கொடுத்த தலைவனை. இப்பதான் இது முக்கியமான கருத்து. அதாவது நம்ம உடம்புக்குள்ள குண்டலின்னு ஒண்ணு இருக்குது. இதை ஆகமம் சொல்லுது. உடம்புக்குள்ள குண்டலின்னு ஒண்ணு இருக்குது. அது எல்லாருக்கும் இதையும் வச்சு விடாது, பேட்டரி மாதிரி. இதை நீ முறையாக பயன்படுத்தினா உனக்கு ஞானம் வரும், நீ என்கிட்ட சேர்ந்துடலாம். இல்லைன்னா கீழ்முகமாக சிற்றின்பத்தை அனுபவிச்சு நீ சீக்கிரமா போய் சுடுகாட்டுக்கு போயிடலாம்னு வச்சிருக்காரு. இதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி பயிற்சி மூலமா கொண்டுட்டு வரவங்களுக்கு அது பேச ஆரம்பிக்கும். ஞானம் என்பது அதுதான். அவன் என்ன சொல்றாரு, அவரு இறைவன் உயிரையும் படைச்சு சாகிற காலத்தையும் படைச்சு அந்த சாகாத கலையும் உள்ள படைச்சிருக்காரு. இதை நினைச்சாலும் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எந்த வியாபாரியுமே கெடாத ஒரு பொருளை படைக்க முடியாது. ஆனா இறைவன் என்ன பண்றாருன்னா சாகிறதுக்குன்னு உண்டான காலத்தையும் படைக்கிறாரு, சாகாத கலையும் உள்ள படைச்சு வச்சிருக்காரு. இத மனிதன் அறிந்து கொள்வது இல்லை. இந்த உடம்பை பார்த்தாலே நமக்கு இறைவன் வரலாறு சொல்லுவாரு, உன்னுடைய தேகத்தை ஆராய்ச்சி செய்துவார், உறுப்புகளை ஆராய்ச்சி செய்துவார், ஒண்ணுமே இறைவனுடைய தத்துவம் புரியும்பார். கண்ணுடைய முடி பிறந்தது அவர்தான் இருப்பாருக்கு, மேல வளராது. தலைமுடியோ தாடி முடியோ நீண்டுகிட்டே போவோம். கண்ணு முடியும் தாடி முடியும் மாதிரி வளர்ந்தா நம்ம கண்ணு காப்பாற்ற முடியுமா? ஒரு வாரம் தூங்கிட்டோம்னா அது மாதிரி கண்ணு முடியும் இல்லையா? காதுக்குள்ள முடி இருக்கும், அதுக்குள்ள ஒரு நாட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தூங்கும்போது பூச்சி கீச்சி உள்ள போகக்கூடாது. அது ஒரு நாட்டம் வந்தாதான் பூச்சி உள்ள போகாது. மூக்குக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் முடி இருக்கும். நம்ம அந்த காத்துல வர தூசி உள்ள போகலாம், அது ஒரு சளி மண்டலம் இருந்துகிட்டே இருக்கும். தொண்டைக்குள்ள உணவு பாதையும் மூச்சு பாதையும் ஒண்ணுதான். உணவு பாதையில உணவு போகும்போது மூச்சு நின்று உணவு உள்ள போகணும். அந்த உறுப்புகளை பார்த்தாலே அத்தனையுமே அற்புதமான படைப்பாங்க. இத படைச்சவனை பார்த்தாலே அவருடைய பெருமையை கண்டு நாம வருஷம் முழுவதும் பேசலாம், அவ்வளவு ரகசியம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவன் என் பெருமான். இவர் தான் பண்டுக்காரு, சாகிறதுக்குன்னு உடம்ப படைச்சு அந்த சாகர காலத்தையும் படைச்சு அந்த சாகாம இருக்கிற கலையும் உள்ள வச்சு அதுக்கு தான் குண்டலினி. இந்த குண்டலினி என்ற அந்த உயிரை தியானம் பண்ணா மட்டும்தான் அது மேல வரும். அந்த ஒளிமண்டலமாக மாறுறதே அதுதான். நம்ம பேருக்கு தெரியாது, தனியா நம்ம மேல தான் வராது. குண்டலினி இருக்கு, அந்த நம்ம உணர்வு பூர்வமா உணர்வுங்கிறது அதான் உடம்புல. அந்த உணர்வு மேல தூக்கத்தான் அந்த குண்டலி மேல வரதான் ஒளிமண்டலமா மாறிச்சுன்னா சாவு என்பது நிறுத்தி வைக்கப்படும். என்ன சொல்றாரு, விரும்பினா சாகலாம், மறையலாம், இல்லைன்னா சாகலாம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நாமளே முடிவு பண்ணலாம். இதை 99.9 பேர் இதை நினைக்கிறதே கிடையாது வாழ்க்கையில். அது விரயமாகவே சுடுகாட்டுக்கு போயிருக்கு இல்லையா? இதைத்தான் ஆகமம் சொல்லுது. இதை நீ முதல்ல இருக்குது நம்பு, அந்த சக்கரங்களை இயற்று அதுக்கு மேல கொண்டு வா. என்ன சொல்றாரு கடைசி செயல்ல 2632, நிறை பெருகேடன் என்று முன்னே படைத்த தலைவனை நாடி தயங்கும் என் உள்ளம்,
மலையுள்ளும் வானகத்துள்ளும் புறத்தும் உலையுள்ளும் உள்ளத்தும் மூழ்கி நின்றேன் அப்படின்னா குண்டலி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி சகசரத்திலே சேர்க்கும் முறையை அறிந்து நிறை பெறுக அல்லது அறியாது கேடு சூழ்வாயாக என்று கருவி கரணங்களை படைத்து கொடுத்த தலைவனை நாடி எனது உள்ளமானது ஒளிபெற்று விளங்கும். மலையுள்ளும் வானகத்துள்ளும் புறத்துள்ள அவனை சிரமாகிய மலையிலும் நெற்றி நடுமுதல் பிரம்ம புலை வரை உள்ள பகுதியிலும் விரிந்த சகசரமாகிய படத்திலும் மூலாதாரமாகிய உலையிலும் மண்டலமாசியாகிய உள்ளத்திலும் தியானித்து ஆழ்ந்திருந்தேன். இந்த மந்திரத்திலே நிராதார தீட்சை பற்றி சுருக்கமாக விளக்கப்பட்டது. முன்னர் 3ஆம் தண்டத்தில் சரித்த உபயத்தை போனார் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்ற, இத பக்தி முறையை இவ்வாறு முடித்துக் கூறுகிறார் அப்படின்னா சிரசிலும் சிரசின் மேலும் உணர்வை இறச் செய்வது ஒன்று. இரண்டாவது மூலாதாரத்தில் உள்ள உணர்வை கொண்டு நேரை கொண்டு வருவது 2. இரண்டாவது பிரம்ம புலையிலே சொல்ல இந்த புலையிலே ஆயிரங்கிற தாமரையிலே மனநம்படி செய்வது இந்த 3. இந்த 3ம் தான் இவ்வாறு செய்தால் மனமண்டலத்திலே தேகத்திலும் உணர்வு சென்று நீள்வது இயல்பாகிவிடும் அப்படின்ட்டா இதுதான் இங்கிருந்து நீளக்கூடிய வரியா வச்சிருக்காங்க. அதுக்கு நாம இப்ப எளிமையா செய்யக்கூடிய என்னன்னா, நீங்க முதல்ல செய்யணும் தியானம் பண்ணுங்க. அடிப்படை பேஸ்மெண்ட் அதான். 1 மணி நேரம் முதல் குறையாம பண்ணணும். நான் காடவல் பண்ண அளவுக்குலாம் நிக்காது. 1 மணி நேரம் புருவ மத்தியில அந்த உணர்வு கொண்டு வர மாதிரி கண்களை மூடாம லேச திறந்து வச்சுட்டு, கண்களை முன்னா தூக்கம் வந்துடும். லேச திறந்து வச்சுக்கிட்டு புருவ மத்திய மூக்கு நுண்ணிய பார்க்கலாம், அல்லது நேரம் பார்க்கலாம். 2 முறையில பார்த்துக்கிட்டு கண்களை மூடாம தியானம் பண்ண 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 நாளாக 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 அந்த உணர்வு மேல் நோக்கி வர நமக்கே தெரியும் ஆரம்பிக்கும். இந்த மேல் நோக்கி வந்தாவே நமக்கு அந்த நம்ம பூமியை நம்ம ஜெயிக்கிறோம். பூமியை ஜெயிக்கிற ரகசியம் தான். சாவை ஜெயிக்கலாம். மேல கொண்டு வர புருவ மத்தியில கொஞ்ச நாள் அது ஒரு தீட்சை ஒன்று வாங்கிட்டோம்னா அந்த ஒளி புருவ மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா ஒளி மண்டலமாக வர ஆரம்பிக்கும். இந்த ஒளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி ஏறி அடர்த்தி அதிகமான உடனே காதுக்குள்ள நாதம் கேட்கும். 10 ஒளியும்பாங்க. சில அலைகடல் ஓசை, தும்பி, யாழிசைன்னு சொல்லி 10 ஒளி வரும். தகுதி ஏற ஏற கூட கூட நாதம் ஒளியாக, இந்த ஒளி நாதமாக மாறும். அது பரநாதம்பாங்க. இந்த நாதம் வந்தா மட்டும்தான் இறைவனோடு நீ பேசுறான்னு நமக்கு அந்த காலம் சொல்லும். நீ இறைவனுக்கு தகுதி உள்ளா மாறிட்ட. இந்த ரகசியத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுவே நம்மளை மேல கூட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அனுபவிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அது யாரும் அதை அனுபவிச்சது கிடையாது. அது வரைக்கும் நம்ம வேலை கண்டம் தாண்டணும். இந்த கண்டத்தை தாண்டி உயிரை மேல உயிருங்கிறது அந்த ஒளிமண்டலம் தான். இந்த உயிரை மேல கொண்டுட்டு போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியிலிருந்து சாகா கலையை கத்துக்கிற ஆற்றல் வரும். இதுதான் இந்த பூமிக்கு வந்த ரகசியமே. சாகருக்கு நாம வரல. சாகருக்கு நம்ம எப்பவும் எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு எப்போதும் போல நம்ம சாப்பிடலாம், தூங்கலாம், நோய் வரும், அப்புறம் பணமா நோயான ஒரு போட்டி நடக்கும், போயிடலாம். ஆனா சாகா கலையை கத்துக்கிறதுக்கு வந்த நாம இறைவனுடைய துணையா மாறணும்னா இந்த ரகசிய கத்துக்கு முதல்ல தியானம் பண்ணுங்க. தியானம் நாளாக அப்புறம் தவமா மாறும். 3 மணி நேரத்துக்கு மேல போயிட்டா தவம், 1 மணி நேரத்துக்கு உள்ளதான் தியானம். தவமாக மாற 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 காற்றுலாம் மேல வந்துச்சுனாலே நமக்கு வேலை ரகசியம் கிடைக்காது இல்லையா?